கர்நாடக மாநிலத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக அந்த மாநில எம்எல்ஏக்கள் சிலர் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த உள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சலீம். மக்களவை தேர்தலில் மக்களாகிய நாம ஓட்டு போட்டு எம்பிக்களை தேர்வு பண்ணி நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறோம். மாநிலங்களவை தேர்தலில் நாம ஓட்டு போடுறது கிடையாது. நாம ஏற்கனவே தேர்ந்தெடுத்த அதாவது நம்மளுடைய பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் மாநிலங்களவை தேர்தலில் ஓட்டு போட்டு எம்பிக்களை மாநிலங்களவைக்கு அனுப்புகிறார்கள். இப்ப 2 தனியார் டிவி சேனல் என்ன தகவல் வெளியிட்டாங்க அப்படின்னா, எம்எல்ஏக்கள் கிட்ட போய் கர்நாடகால முக்கியமாக எம்எல்ஏ கிட்ட போய் அவங்களுக்கு தெரியாம கேமரா வச்சு நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போட்டுருங்க, எவ்வளவு பணம் கேட்கறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ எவ்வளவு தருவீங்க, 10 கோடி உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் தெரியாம கேமரா வச்சு பதிவு பண்ணி டிவியில கொண்டு வந்து போட்டாங்க. தேர்தல் ஆணையம் கர்நாடகா தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட ரிப்போர்ட் கேட்டாங்க. கர்நாடகால எம்எல்ஏக்களே பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, தமிழகத்துல மக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 தொகுதியில தேர்தல் ரத்து பண்ணிருக்கோம். கர்நாடகால எம்எல்ஏக்களே பணம் வாங்குறாங்கன்னா விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தலைமை தேர்தல் அதிகாரியும் கர்நாடகால செய்தி சேனல் கிட்ட இருந்து என்னென்ன டிவி ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்கு அந்த வீடியோக்கெல்லாம் கொடுங்க, வீடியோ ஆதாரங்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. இப்ப இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து பண்ண போறாங்களா, தேர்தலை தள்ளி போட போறாங்களா, இல்ல தேர்தலை நடக்க விட அனுமதிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் முன்வைக்கிறது.